ஆவியாரின் பெயராலே அன்னை மரியாவுடைய வணக்க மாதத்தை நிறைவு செய்யக்கூடிய நாளில் நாம் அனைவரும் ஒரே பங்கு சமூகமாக ஒரே குடும்பமாக இந்த இறை இல்லத்தில் குழுமி இருக்கின்றோம். ஆண்டவர் அன்னை மரியாவுடைய பரிந்து பேசுவடியாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் இதுவரை செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி மகிழக்கூடிய நல்ல நாளில் தொடர்ந்து இறைவன் அன்னை மரியாவுடைய பரிந்து பேசுவடியாக நம்முடைய வாழ்வை வழிபடுத்த வேண்டும் என்றும் நாம் வேண்டக்கூடிய தேவைகள் மனதில் சுமந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான விண்ணப்பங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அன்னை மரியாள் இடைவிடாமல் இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு தேவைகளை நிறைவேற்றி நல்ல ஆரோக்கியமான வாழ்வை, நலமான மகிழ்வான வாழ்வை, மன நிறைவான வாழ்வை நம் அனைவருக்கும் தொடர்ந்து தந்துள்ள வேண்டும் என்றும் முன்னெடுக்கும் அனைத்து செயல்களிலும் நினைத்து வந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல முயற்சிகளிலும் அன்னை மரியாள் இறைவனிடம் பரிந்து பேசி எல்லாவற்றுக்கும் மேலான அருளாசிரை இறைவனிடமிருந்து அபரிமிதமாக பெற்று தந்துள்ள வேண்டும் என்று இந்த மகிழ்வின் வழியினை நாம் அனைவரும் இணைந்து வந்தாலும் சிறப்பாக நம்முடைய தேவைகளில் நாம் யார் யாரையெல்லாம் நினைவோம் இந்த வழியின் வழியாக ஒப்புக் கொடுத்து வேண்டுகின்றோமோ அவர்கள் அனைவருக்காக நம்முடைய பங்கு சமூகத்தில் உள்ள அனைத்து நோயாளர்கள், அனைத்து விதமான தேவைகள் இருக்கக்கூடியவர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், இளையவர்கள் அனைவருடைய நலன்களை தாய் மரியாவுடைய திருப்பாதத்தில் ஏற்படுத்தி அன்னை மரியாவின் வேண்டுதலால் இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று வழியின் வழியாக காணுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாதை, வானதூத புனிதர் அனைவரே, சகோதர சகோதரிகளே, உங்களே நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உன் திருமகனை கருத்தாங்கி புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தோன்றுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும்
வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. விண்ணகத்தில் திறக்கப்படும் இறைவனின் ஆலயத்தையும் சூரியனை ஆடையாக அணிந்த பெண்ணின் மகிமையான காட்சியையும் நாம் காண்கிறோம். இந்த பெண் திருச்சபையும் மரியன்னையும் நினைவூட்டுகிறார். தீமையின் சக்திகள் இறைவனின் திட்டத்தை தடுக்க முயன்றாலும் இறைவன் தனது மக்களை பாதுகாத்து வெற்றியடைய செய்கிறார். மனிதர்களின் மீட்புக்காக செயல்படும் முதல் வாசகத்தை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 19வது வசனம், 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை தொடர்ந்து 10வது வசனம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலம் அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 பெண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். வேறுகால வேதனைப்பட்டு கடந்தியருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வானால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. வேறுகால வேதனையில் இருந்த அப்பன் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்பு போல் கொண்டு நடத்திருந்த ஒரு ஆண் குழந்தை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலைநிலத்துக்கு ஓடி போனார். அங்கே 1260 நாள் அவரை வேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் மதவாக்கு.
இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மகத்துவத்தை எடுத்துரைக்கிறார். பாவம் மற்றும் மரணத்தின் மீது கிறிஸ்து பெற்ற வெற்றியையும் இறுதியில் அனைத்து எதிரிகளும் அவரது ஆட்சிக்கு கீழ்ப்படிவதையும் இந்த வாசகம் அறிவிக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வெற்றியில் நம்பிக்கையுடன் வாழ அழைக்கும் 2ஆம் வாசகத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனங்கள் 20 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவருக்கும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவை முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தவர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
நூல் பிரிவு 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்து குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தை ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அச்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் பெயரால் அனுப்பி விடுகிறார். மூதாதையர் குறைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவரது வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வானங்கு முழங்கும் அன்னையுடைய புகழ்ச்சி கீர்த்தனைகள், பாரங்கு போற்றும் அவளது புகழ் பாக்கள், என் திசையும் ஒலிக்கும் அவளது புகழ்ச்சி கீர்த்தனைகள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய வணக்க மாத நிறைவு நாளை நமது பங்கு சமூகத்திலே கொண்டாடி மகிழக்கூடிய இந்த நல்ல நாளில் தாய் மரியாள் நமக்கு என்ன பாடத்தை கற்றுத் தருகின்றார். தாய் மரியாளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவாலை புகழக்கூடிய நமக்கெல்லாம் தாய் மரியாள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார் என்பதை இந்த விழா சிந்திப்பதற்கு நமக்கு இழைப்பு தருகிறது. அன்னை மரியாளுக்கு கடவுளுடைய திருவிழம் நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த வாய்ப்பை முழுவதுமாக பயன்படுத்திய தாய் மரியாள் இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக தரணிக்கு அர்ப்பணித்த அன்னையாக இந்த தாய் மரியாள் இருக்கின்றார். எனவேதான் அகிலம் போற்றும் அன்னையாக 2000 ஆண்டுகளை கடந்த பிறகும் திரு அவையினை புகழக்கூடிய போற்றக்கூடிய ஒரு மாபெரும் அன்னையாக இந்த தாய் மரியாள் நமக்கு தரப்படுகின்றார். இந்த தாய் மரியாள் இன்று இந்த நல்ல நாளில் நமக்கு விடுக்கக்கூடிய செய்தி, இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற நாமாக முன்வருவோம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு அன்னை மரியாள் தயக்கமின்றி எவ்வாறு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தாரோ அதை போன்று கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற நாம் அனைவருமே முன்வர வேண்டும் என்பதை இறை சிந்தனையாக தாய் மரியாள் பற்றிய விழாவின் வழியாக பகிர்ந்து கொடுக்கின்றார். எது கடவுளுடைய திருவுளம்? இன்று நாம் திருவுளங்களை நிறைவேற்றுவது, மனிதர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது என்பது இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது. எதை நிறைவேற்ற வேண்டும், எதை செய்ய வேண்டும், எது என்னுடைய ஆசையை அடக்குவதாக இருக்கின்றது அல்லது என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதாக எது இருக்கின்றது? மனிதர்களுடைய திட்டங்கள். கடவுளுடைய திட்டங்களை புறக்கணித்துவிட்டு மனிதர்கள் மீதான திட்டங்களை நாம் நிறைவேற்றுகின்றோம். கடவுளுக்கு விருப்பமாக இருக்கின்றதா அல்லது என்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களுக்கோ குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ
இவை விருப்பத்துக்கு இணங்க இருக்கின்றதா என்பதை சற்றும் சிந்திக்காமல் மனிதர்களின் திட்டங்கள், நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நிறைவேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலில் வாழக்கூடிய நமக்கு அன்னை மரியாள் கடவுளின் திருவுளத்தை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்பதே கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்வு என்பதை கற்றுக் கொடுக்கின்றார். அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை வானதூதரால் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அன்னை மரியாள் ஏற்றுக்கொள்கின்றார். அருள் நிறைந்த பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார், பெண்களுக்குள் எல்லாம் நீர் பேறு பெற்றவராக இருக்கின்றீர், உம்முடைய திருவயிற்றில் வளரக்கூடிய குழந்தை தூயது, அந்த குழந்தை இந்த உலகத்தின் மீட்பராக இருப்பார், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரையும் பாவங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு இம்மானுவேலாக இருப்பார் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள், வாழ்த்து மொழிகள் அடுக்கடுக்காக அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரத்திலே அன்னை மரியாள் தலைக்கணம் கொள்ளவில்லை, தாழ்ச்சியோடு இறை திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார். என்னால் இது எப்படி நிகழும் என்று சொல்லி அடுத்த கணம் வானதூதரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நேரத்திலே அன்னை மரியாளுக்கு இறைவனுடைய தூதர் மறுகணத்தில் வார்த்தையை சொல்லுகின்றார், இது கடவுளால் இயலும். கடவுளால் இயலாத காரியம் என்பது ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை. தூய ஆவி மீது நிழலிடும், தூய ஆவியினால் நீர் ஒரு குழந்தையை கருத்தரித்து பெற்றெடுப்பீர், அந்த குழந்தை இந்த உலகத்தை பாவங்களிலிருந்து மீட்பவராக இருப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தையை கபிரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு கொடுக்கின்றார். இறை திருவுளத்தை ஏற்பதற்கான முதல் படி கடவுளால் உறுதி செய்யப்படுகின்றார், கடவுளால் திடப்படுத்தப்படுகின்றார், கடவுளால் அன்னை மரியாள் ஆற்றல் படுத்தப்படுகின்றார். கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கடவுளை இறைவனாக இறங்கி வந்து தாய் மரியினுடைய திருவயிற்றில் பிறப்படுவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்று சொன்னால், இந்த அன்னை மரியாள் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு, கடவுளால் நிரப்பம் பெற்று, கடவுளால் நம்பிக்கையால் ஆற்றல் படுத்தப்பட்டு இறை திருவுளத்தை நிறைவேற்ற இறுதியாக சொல்லுகின்றார், நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை வார்த்தைகளை உதிர்க்கக்கூடிய அன்னை மரியாள் நமக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். இறைவனின் திருவுளத்தை, கடவுளின் திருவுளத்தை நமது அன்றாட வாழ்வில் நிறைவேற்றுவதற்கு தயக்கங்களின்றி, கவலைகளின்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்னை மரியாள் என்ன செய்கின்றார்? கடவுளின் திருவிழம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் என்னுடைய சுயநல எண்ணங்களோடு வாழ்ந்துவிடக் கூடாது, பொதுநல பார்வையோடு பணி செய்ய வேண்டும். எனவேதான் எலிசபெத் அன்னைக்காக விரைந்து சென்று உதவுவதற்கு கடந்து செல்லுகின்றார். தன்னுடைய திருவயிற்றில் குழந்தை இருக்கின்றது, தன்னுடைய உறவினர் ஒருவர் தேவையில் இருக்கின்றார். அப்படியானால் என்னுடைய சுயநலத்தோடு நான் இருந்துவிடக் கூடாது, கடவுளின் திருமகனை பெற்றெடுப்பதற்கு, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு கடவுள் என்னை தேர்வு செய்திருக்கின்றார் என்று சொன்னால் என்னுடைய பார்வையானது அகன்று செல்ல வேண்டும், பொதுநல பார்வையோடு நான் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி எலிசபெத் அன்னைக்கு விரைந்து சென்று உதவி செய்வதற்கு கடந்து செல்லுகின்றார். எலிசபெத் அன்னைக்கு விரைந்து சென்று உதவி செய்கின்றார். எலிசபெத் அன்னை சொல்லுகின்றார், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? கடவுளின் தாய் என்னுடைய அருகில் வர நான் யார்? பேறு பெற்றவர் அல்ல, நான் தகுதியற்றவள் அல்ல, ஆனால் கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். கடவுளின் தலைமகனை பெற்றெடுப்பதற்கு ஒரு அன்னையை தேர்வு செய்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த அன்னை எனக்கு உதவி செய்ய வந்திருக்கின்றார். இந்த உதவி எத்தகையதோ என்று சொல்லி எண்ணக்கூடிய நேரத்தில் கடவுளின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று சொல்லக்கூடிய தாழ்ச்சியின் வார்த்தைகளை எலிசபெத் அன்னை மரியாவுக்கு முன்னிலையிலே எடுத்துரைக்கின்றார். அன்னை மரியாள் கடவுளின் திருவுளம் நிறைவேற்ற பொதுநல பார்வையோடு சிந்திக்கின்றார். அருகில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய துன்பங்களை கடந்து, என்னுடைய விருப்பங்களை கடந்து, என்னுடைய சுயநல போக்குகளை கடந்து ஒரு சமூகத்திற்காக உழைக்க வேண்டும், ஒரு குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும். எனது விருப்பங்கள் அல்ல, கடவுளின் திருவுளம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கின்றார். காரணம் திருமண விழாவிற்கு விரைந்து செல்லக்கூடிய நேரத்திலே திராட்சை ரசம் தேர்ந்து விடுகின்றது. எல்லோரும் அவரவர் பணிகளை செய்யக்கூடிய நேரத்திலே சீடர்களை பார்த்து அன்னை மரியாள் சொல்லுகின்றார், அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள்,
ஆண்டவர் இயேசு எதையெல்லாம் செய்வதற்கு உங்களை பணிக்கின்றாரோ அவற்றையெல்லாம் மனநிறைவோடு செய்யுங்கள். இன்று இந்த சமூகத்திற்கு ஆண்டவரின் ஆசை இந்த இல்லத்தின் வழியாக நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பரந்துபட்ட பார்வையை, ஒரு அகன்ற பார்வையை, பொதுநல எண்ணத்தை அன்னை மரியாள் சமூகத்தில் வைக்கின்றார். இந்த அன்னை மரியாள் இந்த அன்னையுடைய வணக்க மாத நிறைவு நாளில் மகிழ்ச்சியோடு நன்றி பலி கொண்டாடக்கூடிய நாம் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். கடவுளின் திருவுளத்தை நாம் நிறைவேற்ற முன்வர வேண்டும். கடவுளின் திருவுளம் எது? என்னுடைய வாழ்வுக்கான கடவுளுடைய திருவுளம் எது? என்னுடைய குடும்பத்திற்கான கடவுளுடைய திருவுளம் எது? ஒரு சமூக சூழலிலே கடவுளுடைய திருவுளம் எது? ஒரு மகனாக, மகளாக, கணவனாக, மனைவியாக, சமூக தலைவர்களாக எனக்கான திருவுளத்தை கடவுள் என்ன செய்திருக்கின்றார்? என்னுடைய திருவுளம் கடவுளுக்கு வந்ததாக இருக்கின்றதா அல்லது மனிதர்களுக்கு வந்ததாக இருக்கின்றதா? ஒரு சமூகத்தின் தேவைக்காக நான் உழைக்கின்றேன் என்று சொன்னால் அது கடவுளின் பார்வையில் உகந்ததாக இருக்கின்றதா அல்லது என்னுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நான் சிந்திக்கின்றேனா? அப்படியானால் அது சரியானது அல்ல. என்னுடைய எண்ணங்களை கடந்து கடவுளின் திருவுளம் எதுவோ அதை அறிந்து செய்வேன் என்று சொன்னால் அதுதான் கடவுளுடைய பார்வையிலே உகந்ததாக, விருப்பமுடையதாக, கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அன்னை மரியாள் கடவுளின் திருவுளத்தை அறிந்து தேர்ந்து தெளிந்து செய்தார். எனவே அன்னை மரியாளை கடவுள் இந்த திரு அவையின் அன்னையாக, அனைத்து புனிதர்களுக்கும் அன்னையாக, இந்த திரு அவையிலே உலகம் போற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் அன்னையாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார் என்று சொன்னால் அந்த மரியன்னையின் பாதுகாவலில், மரியன்னையின் அடிச்சுவட்டில் அன்பு பிள்ளைகளால் பயணிக்கக்கூடிய நாமும் கடவுளின் திருவுளத்தை தேர்ந்து தெளிந்து கடவுளின் திருவுளம் நிறைவேற நமது வாழ்வை அர்ப்பணிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது தேவைகளை கொண்டாட்டுகளாக ஆண்டுடைய திருப்பாதத்தில் எடுத்து வைத்து விட்டோம். திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், துறவு நிலையினர் அனைவரும் உண்மை போற்றி வேற்றுமை பாராத மக்கள் அன்பு செய்து வழிநடத்த அருள் தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். ஜெபமாலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நேரிய வழியில் நடந்து தங்கள் வாழ்வை ஒழுக்கத்தோடும் பொறுப்போடும் வாழ்ந்து தினமும் ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலமளிக்கும் இறைவா, குடும்ப பிரச்சனைகள், உறவு விரிசல்கள், சொத்து பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி மக்கள் அனைவரும் நலமுடன் வாழவும், நோய்களை குணமாக்கி உடல் ஆரோக்கியத்தோடு சமுதாயத்தில் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தையாக பிறந்த இறைவா, குழந்தை வரம் வேண்டி உம்மிடம் மன்றாடும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் தந்து அவர்களது வாழ்வில் மகிழ்வையும் தந்திட வேண்டும் என்று
தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக வேண்டும். தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தக்கூடிய என்பதை உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்வின் தேவைகளை உங்களுடைய திருப்பாத்தில் எடுத்துரைத்து வேண்டியிருக்கின்றோம். அன்னையுடைய வணக்க மாதத்தை நிறைவு செய்யக்கூடிய இந்த நாளில் இந்த ஒரு மாதம் முழுவதும் அன்னை வழியாக நாங்கள் பெற்ற அனைத்து நன்மைகளையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். எங்கள் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் இறைவன் அன்னையின் உடனிருப்பு வழியாக பரிந்து பேச வழியாக ஒவ்வொரு நாளும் செய்து வரக்கூடிய எண்ணற்ற நன்மைகளை நினைத்து பார்த்து மகிழக்கூடிய விதத்திலே அன்னை மரியாள் எங்களுக்காக இறைவனிடம் இடைவிடாமல் பரிந்து பேசவும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேவைகள் சுமந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான விண்ணப்பங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் இறைவனிடம் எடுத்துரைத்து எங்கள் வாழ்வில் நிறைவையும் மகிழ்வையும் மன நிறைவையும் அமைதியையும் ஒவ்வொரு நாளும் தந்து ஆரோக்கியமான வாழ்வோடு நாங்கள் ஒரே பங்கு சமமாக இணைத்து வாழ்வதற்கும் எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் நலமோடு தொடர்ந்து வாழ்வதற்கும் இந்த சமூகத்தில் இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் அன்னையின் இடைவிடாத பராமரிப்பு வழியாக பாதுகாப்போடும் நிறைவோடும் வாழ்வதற்கும் ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தரவந்தே. வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தரவந்தே. காலடி பணிந்து வந்தேன், காலடி தருகின்றேன். கருணை பொழிந்து நிறைந்த மகிழ்ச்சி கண்டேன், அது அன்னில் எழக் கண்டேன். சிறந்த மனிதர்கள் வாழ்ந்திட நினைக்கும் முயற்சியில் தருகின்றேன். இருந்தேன் எனக்குள் தன்னலம் அழித்து அதனை கொண்டு வந்தேன், நான் அதனை கொண்டு வந்தேன். வாழின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தேன். மரமாய் வளர இதையும் தன்னை அழிக்கும் நிலை கண்டேன். மரமாய் வளர விதையும் தன்னை அழிக்கும் நிலை கண்டேன். உறவாகியாகிவிட்டேன், இருப்பாழ்நிலை கொடுத்தேன். பலமுறை உன்னை தரமாயிழைத்து பணியினை தருகின்றேன். சிவனே பணிந்தேன் பணிந்தேன் மனிதர் என்னை மாற்றிடுவாய், என்னை மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாக எங்களுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள்.
புனித திருமலை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதா இருந்துள்ளது. இவ்வாறு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததா இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். தூய ஆவி இளவிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனின் கருத்தாகி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான வழியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்துள்ளார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமணம் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கோடிய கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலா பாடுவதாவது. ஆண்டவரே,
ஆகவே உம்முடைய தூயாமையைப் பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உழைக்கணிந்து தம்மை கையளித்தவோ அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆண்டவரே, இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நிறுவுந்து வாழ்வதன் ஒப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை கொண்டவர்களும் எங்கள் திருத்தந்தையையும் எங்கள் ஆயரார்கள் எல்லா திருநிலையினரும் ஆகியோரும் மது திரு அவை அன்பில் நிறைவுடன் சிறந்தது. தந்தையை நம்பிக்கையோடு பலியின் கொண்டாக ஒரே உள்ளத்தோடு இணைந்து வேண்டக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கும் கனிவோடு செவிசாய்த்தது. மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஒளித்தருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயார் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் அன்பு பாதுகாவலர் கோடி அற்புதரான புனித அந்தோனியா, எங்கள் மண்ணின் மறைசாட்சி புனிதமான புனித தேவசனாய், இவ்வுலகில் பிறந்தவராய் இருந்தோம் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்து நண்பர்களை உம்மை கண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாய் தந்தையே
உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதெனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாவொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமை ஆட்சி என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை வழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் இறைவன் திருச்செம்மறியே, எம் பேரக்கம் வைத்தருளும். எம் பேரக்கம் வைத்தருளும்.
இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிழத்துக்கு அழைப்பு பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோம்.
அன்பு தாய் மரியே, இந்த மே மாத வணக்கத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்யும் எங்களுக்கு இறை ஆசீர்வாதம் கிடைக்க செய்து மேலான கிருபைக்காக நன்றி இறைவா, நன்றி. அன்பின் தாயாகிய மரியே, மே மாதம் முழுவதும் எங்களை அரவணைத்து வழிநடத்தியதற்கு நன்றி. எங்கள் குடும்பங்களில் ஜெபமாலையின் வழியாக சமாதானமும் அன்பும் நிலைக்க அருள் புரிந்ததற்காக நன்றி இறைவா, நன்றி. விண்ணகராணியே, இளைஞர்கள் நல்ல பாதையில் நடக்கவும் மாணவர்கள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் உமது துணை எப்போதும் இருந்ததற்காக நன்றி இறைவா, நன்றி. பெருமைக்கவளே, மே மாத வணக்க மாத நிறைவு மாதத்துடைய நிறைவு நாள் திருப்பலியை இன்றைய வழிபாட்டை சிறப்பு செய்த அன்பிய ஒருங்கிணைத்ததற்கு நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்னையுடைய வணக்க மாத நிறைவு நாள் நாளை மே மாதம் 31ஆம் தேதியோடு நிறைவு பெறுகிறது. நம்முடைய பங்கில் நாம் இன்றைய நாளில் நிறைவு செய்கின்றோம். இந்த ஒரு மாதம் முழுவதும் அன்னை மரியாள் இறைவேண்டல் வழியாக, அன்னை மரியாள் வழியாக ஜெபமாலை ஒப்புக் கொடுத்து அன்னை மரியாளுடைய புகழ் சங்கீதங்களை பாடி அன்னை மரியாளுடைய வணக்க மாத இறைவேண்டல் செய்து இந்த மாதம் முழுவதையும் நாம் சிறப்பு செய்திருக்கின்றோம். அன்னை மரியாளுடைய தனிப்பெரும் அருள் ஆசிரியை நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த நாளில் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நன்றி பலி ஒப்புக் கொடுத்து இந்த பலியில் நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். எனவே இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாள் வழியாக செய்த நன்மைகள் அனைத்திற்கும் நன்றி செலுத்தக்கூடிய இந்த நாளில் தொடர்ந்து அன்னை நம்முடைய வாழ்வில் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்தி முயற்சிகளாகிய ஜெபமாலை ஜெபிப்பது, இறைவேண்டல் செய்வதை தொடர்ந்து நம்முடைய இல்லங்களை நிறைவாக செய்து அன்னையுடைய அருளாசிரியை பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குடும்பமாக இணைந்து பிள்ளைகள் பெரியவர்கள் இணைந்து ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிப்பது என்பது அன்னை மரியாளுடைய அருள் ஆசிரியை மரியாதை பாதுகாவலை உணர்வை நம்முடைய குடும்பங்களுக்கு தொடர்ந்து பெற்றுத்தரும். எனவே அந்த வழிகாட்டுதலோடு தொடர்ந்து நம்முடைய இல்லங்களில் இறைவேண்டல் செய்வோம். சிறப்பு ஜெபமாலை ஜெபித்து நம்முடைய வாழ்வுக்காக, குடும்பங்களுக்காக, நம்முடைய பங்கு சமூகத்திற்காக தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம். இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இந்த ஒரு மாதத்தையும் இந்த வணக்க மாதத்தை சிறப்பு செய்த நம்முடைய பங்கு சமூகத்துள்ள அனைத்து அமைப்புகள், அன்பியங்கள், இயக்கங்கள், சபைகள், பெரியவர்கள், சிறியவர்கள், குறிப்பாக மரியாதை செய்தினர் என அனைத்து தரப்பினரும் உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நீங்கள் சிறப்புற செய்திருக்கின்றீர்கள். எனவே அனைவருக்கும் மகிழ்ச்சியான விழா நல்வாழ்த்துக்களோடு அனைவருக்கும் பாராட்டுகளை, மகிழ்வுகளை கரவு எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே,
நாளில் திருப்பலி நிறைவேற்ற பிறகு அனைவருக்கும் எளிய சிற்றுண்டி வழங்க இருக்கின்றார்கள். இன்றைய நாளில் சிற்றுண்டியை வழங்கக்கூடிய 6வது அர்ப்பியத்தை சார்ந்த திரு ராஜன் திருமதி பிரேமலதா குடும்பத்தாருக்கு நமது நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் தொடர்ந்து இவளை ஆசீர்வதிக்கும், இவருடைய வாழ்வில் வேண்டக்கூடிய தேவையை நிறைவேற்றவும் இவர்களுக்காக கொண்டாடும். எனவே திருப்பலி நிறைவேற்ற பிறகு அனைவரும் இந்த எளிய உணவை கொண்டு மகிழ்வோடு இல்லங்களுக்கு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர். நிறைவேற்றலுக்காக அனைவரும் எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திருவை போற்றி பெருமைப்படுத்துவதாக இவ்வாறு மரியாவின் திருவயிற்றிலிருந்த இயேசுவை புனித திருமுழுக்கு யோவான் அக்களிப்போடு கண்டு கொண்டது போல் என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திருவை இவ்வருளடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிக்காக இவரும் தலைவணங்கி வேண்டும். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்று வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் என்றென்றும் உணர்வீர்களாக. இந்த இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகள் உங்களோடு என்றென்றும் எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னையின் அருள் காவலில் என்றென்றும் வாழ்ந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி.
Thank you.